ஹேர்மீஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் மை செகண்ட் ஒய்ஃப் பார்ட் 9. ஜங்குக் ஒய்யாரியா ப்ளே ஸ்கூலில் சேர்த்து விட்டு கிட்டத்தட்ட 2 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கு குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பேரண்ட்ஸை வர சொல்லியிருப்பாங்க. மற்ற குழந்தைங்களுக்கு இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங். ஸோ ஜங்குக் ஒய்யாரியை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு பதட்டமான நிலமையில் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, லாஸ்ட்டு 2 days உடம்பு சரியில்லை. ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒய்யாரிக்காக அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. மந்த்லி இந்த பெர்ஃபார்மன்ஸ் மீட்டிங் நடக்கும். லாஸ்ட் மந்த் ஜங்குக் போகலை. ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ தான் ஒய்யாரி வெளி உலகத்தில் சின்ன குழந்தைங்க கூட பேசுகிறாங்க, பழகுறாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் ஒய்யாரிக்கிட்ட போகும்போது தன்னோட ஃபஸ்ட்டு 2 பேபிஸ் எந்த மாதிரி ஜங்குக்கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, பியூ பிங்கி இந்த வயசில் எந்த அளவு மெச்சூரிட்டியில் இருக்காங்களோ அதை விட ஒய்யாரி பயங்கர ஷார்ப்பான குழந்தை. ஸோ தன்னை பார்த்துட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பயப்படுறாங்கன்னு எதுவும் சொல்லிட்டாங்கன்னா தன்னோட ஒய்யாரியும் தன்னை பிடிக்காத மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்களோன்னு பயம் இருக்குது ஜங்குக்கு. ஸோ அதனால தான் பெர்ஃபார்மன்ஸ் மீட்டிங்க்கு போக மாட்டாங்க ஜங்குக். ஆனால் இன்றைக்கும் ஒயினுக்கு உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டதுக்கும் 2 days வரமாட்டேன்ருப்பாங்க ஒயின். ஸோ தான் போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் ஜங்குக் இப்போ அமைதியாக ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. ஜங்குக் மெயின் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கேரிடோருக்குள்ளே வரும்போதே ஜங்குக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மாயா குடுகுடன் ஜங்குக்கிட்ட வந்துட்டாங்க. ஜான் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஜங்குக் மாயாவை நோட்டீஸ் பண்ணலை. சைடில் இருக்கக்கூடிய ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட கேஜியோட செக்ஷன் எங்கே இருக்குன்னு கேட்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் பிக் ஹாலில் தான் 1 by 1 பேட்சாக அவங்கவுங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பேரண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்களா. ஸோ எந்த சைடில் போகணுங்கிறதுக்காக ரிசப்ஷன்கிட்ட போகும்போதே மாயா சைட்லேருந்து கூப்பிட்டுட்டாங்க. மாயாவை பார்த்ததும் ஜங்குக், என்ன வேணும் மாயா, பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்தியா, என்ன எதுக்கு இப்போ கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்கள பெற்றுட்டு எதுக்கு கூப்பிட்டேன்னா என்னத்தை சொல்கிறது, என் கூட வாங்க, நம்ம பொண்ணுங்க 2 பேரும் நீங்களும் நானும் இன்றைக்கி சேர்ந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அட்டன் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. எஸ்டர்டேலேருந்து கால் பண்ணிகிட்ருக்கேன், மீட்டிங்னு ஃபோனை கட் பண்ணி விட சொல்லிட்டீங்க உங்கள் மேனேஜர்கிட்ட. அதனால தான் நீங்கள் எப்படியும் உங்கள் சின்ன பொண்டாட்டியோட பொண்ணை பார்க்க வருவீங்கன்னு தெரியும், அதனால தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபம் வருது ஜங்குக்கு. இருந்தாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு இப்போ வேண்டா வெறுப்பா பியூ பிங்கியோட டீச்சரை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டாங்க. நான் மாயா ஒய்யாரியை பார்க்கக்கூடாதுன்னு ஜங்குக் நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு பியூவையும் பிங்கியையும் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒய்யாரியை பார்க்க போகலான்னு நினச்சிட்ருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பியூ பிங்கியோட கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே சைடில் உட்காந்துருந்த பியூவும் பிங்கியும் கிடுக்கிடுன்னு எழுந்து ஜங்குக்கிட்ட வந்துட்டாங்க. ஜங்குக் அமைதியாக குழந்தைங்கள தான் குனிஞ்சு பார்க்குறாங்க. டேடி எதுக்காக இங்கே வந்து தொலைஞ்சிங்க? ஓ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உன் டேடி ஜெயிண்ட் மாதிரி இருக்காருன்னு சொல்ல போகிறாங்க. ஓ யோ, லாஸ்ட்டு 4 years தான் நீங்கள் வரவே இல்லையே, ஹாப்பியாக இருந்தோம், இப்போ எதுக்கு இங்கே வந்து தொலைஞ்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பியூவும் பிங்கியும் உண்மையிலேயே ஹார்ட்டே நொறுங்குற மாதிரி இருக்குது ஜங்குக்கு. இருந்தாலும் இது பழக்கம் தானே. அப்படியே தன்னோட பெயினை ஹைட் பண்ணிக்கிட்டு, பேபி நான் வரலன்னு தான் சொன்னேன், உன் மம்மி தான் என்னையை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தா, உன் மம்மிக்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். டக்குன்னு மாயாவை பார்த்து பிங்கி சொல்கிறாங்க, என்ன தான் மம்மி உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் வர வேண்டிதானே, ஒரு 2 monthsக்கு முன்னாடி கூட உங்களால் வர முடியலைன்னு மின்கு அங்கிள் வந்தாங்க, அவங்களையாவது வர சொல்லியிருக்கலாம்ல, இவர் எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? 10th குறைக்கி எங்களுக்கு போட்டியாக யாரையோ மேரேஜ் பண்ணி ஒரு குழந்தைய பெற்று வச்சுருக்காரு, 2 marriage பண்ணுறவர் எங்களோட டேடியா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பியூ. உண்மையிலே கோபம் வந்துடுச்சு ஜங்குக்கு. பியூ பிங்கி மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு அதட்டுறாங்க. கீப் குவைட் டேடி, எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை மட்டும் ஹேண்ட்ஸை பிடிச்சி 2 குழந்தைங்களும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஜங்குக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது. இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. மேம்க்கு நல்லா தெரியும் ஜங்குக்கு. இப்போ ஜங்குக்கோட டேடி இந்த ஸ்கூலை வாங்கியிருக்காங்க. ஸோ ஜங்குக் யாருங்கிறதும் நல்லா தெரியும். ஜங்குக்கை பார்த்ததுமே மேடம் எழுந்துருச்சு அப்படியே விஷ் பண்ணிவிட்டு ப்ளீஸ் சார் அப்படின்னு சீட்டை காட்டுறாங்க. ஜங்குக்கு அப்படியே கல் பண்ணிவிட்டு அமைதியாக போய் சைடில் உட்காந்துட்டாங்க. அந்த டைமில் மேடம் சொல்கிறாங்க,
குழந்தைங்க 2 பேரும் எஜுகேஷ்னலில் பயங்கர புவராக இருக்காங்க. இங்கே பாருங்கள் நீங்களே பெர்ஃபார்மன்ஸை அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. டிபிடி எக்ஸாம் நோட்டையும் கொடுக்குறாங்க. ஜங்குக் எல்லாத்தையும் 1 by 1 பார்க்குறாங்க. கோபம் வருது ஜங்குக்கு. ஏய் பிங்கி, என்னது இது? 100 மார்க்குக்கு சிங்கிள் டிஜிட் எடுத்து வச்சுருக்க. பியூ, என்ன பியூ இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க மம்மி, டியூஷன் சார் கூட ஒழுங்காக சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை முன்னாடியே சொல்ல மாட்டிங்களா? என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் மெதுவாக. டாடி ப்ளீஸ், மேம் முன்னாடி உங்களை திட்டக்கூடாது, எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அதுக்கு மேலே எதுவும் பேசலை. மாயாவை சைட் ஐஸில் பார்த்துட்டு, உனக்கு மின்கு கூட ஊர் சுற்ற தெரியும், குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு நோட்டீஸ் பண்ண தெரியாதா? என்னது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மாயா, நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு தெரியலாம், நான் மின்கு கூட என் பார்ட்னர்னு அவர் கூட வெளியில் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டாங்க சவுண்டாகவே. மேம் அப்படியே நிமிர்ந்து ஜங்குக்கு பார்த்துட்டு எகெயின் குனிஞ்சுக்கிட்டாங்க. ஜங்குக்கு அப்படியே சாகணும் போல் இருக்குது. ஏய் கடவுளே, நான் இங்கே வந்திருக்கவே கூடாது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக கீழே குனிஞ்சு டெஸ்ட் பேப்பர்லேயும் டெஸ்ட் நோட்லேயும் சைன் போட்டுட்டு அப்படியே மேம் கிட்ட கொடுத்துட்டு, குழந்தைங்க இதுக்கப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் மீட்டிங்கில் நான் என்னன்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார். அப்புறம் குழந்தைங்கள பற்றின சில விஷயங்களை உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் அப்படின்னு கேட்குறாங்க ஜங்கு. புல்லி கேங் லீடர்ஸ் இவங்க 2 பேரும் பயங்கரமாக குழந்தைங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் 2 மந்த்தாக. நீங்கள் தான் இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்னு தெரியும். ஐ மீன் உங்கள் டேடி தான் இந்த ஸ்கூலை வாங்கியிருக்காங்க. நீங்கள் வந்து ஏஹெச்எம். அப்படி இருக்கும்போது உங்கள் குழந்தைங்க இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு 2 பொண்ணுங்களும் பயங்கரமாக குழந்தைங்கள தொந்தரவு பண்ணுறாங்க. பென்சிலோட ஷார்ப்பை வச்சு பக்கத்தில் உட்காந்துருக்க பொண்ணோட ஹேண்டில் குத்திட்டாங்க. கேட்டதுக்கு என் பெஞ்சில் அவளோட ஹேண்ட்ஸை வச்சான்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கூலோட ரூல்ஸ் குழந்தைங்கள அடிக்கக்கூடாது. ஸோ பேரண்ட்ஸ்கிட்ட கூப்பிட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தாலும் உங்கள் டேடி சுத்தமாக காதில் போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. கரஸ்பாண்டன்ட்கிட்ட நாங்கள் எப்படி போய் இதை பற்றி சொல்கிறது? ஸோ நீங்கள் கொஞ்சம் ஹம்பிளான பர்சனாக எங்களுக்கு தெரியும். ப்ளீஸ் சார், கொஞ்சம் குழந்தைங்கள கண்டித்து வழங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேடம். ஜங்குக்கு போய் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நடக்காது, ஒரு 1 வீக் பொறுத்துக்கோங்க, இவங்களை நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மேடம். ஜங்குக்கு அதுக்கு மேலே 1 வேர்டு கூட பேசலை. டக்குன்னு எழுந்து தன்னோட கோட்டை சரி பண்ணிக்கிட்டே ஜங்குக் அமைதியாக எழுந்துருச்சு கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஜங்குக் வெளியில் போன நெக்ஸ்ட் செகண்டே ஜங்குக் பின்னாடியே பிங்கியும் பியூவும் ஜங்குக் கிட்ட வந்து, டேடி நில்லுங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் மாயா குழந்தைங்களுக்கு பின்னாடி வந்து, ஜங்குக் குழந்தைங்க பேசுகிறாங்கல்ல, அமைதியாக போக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்போ எடுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி குழந்தைங்களையும் மாயாவையும் பார்த்துட்டு, நான் வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கான ரீசன் இப்போ தான் எனக்கு புரியுது. முன்னாடி இருந்த டீச்சர்ஸ் என்கிட்ட பேசுகிறதுக்கு பயந்துக்கிட்டு அவங்கள பற்றி எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறதில்ல. ஸ்கூல் ஆரம்பித்து 2 மந்த் தான் ஆகுது. புல்லி கேங் லீடர்ஸாக நீங்கள் 2 பேரும் படிக்கிறதுக்கு துப்பு இல்லை. என்னது எல்லாத்துக்கும் மேலே ஒன்றே சொல்லணும், நீ குழந்தைங்களை கவனிக்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ வரையும் உன்னோட ஒர்க்கையும் சேர்த்து நான் பார்த்துட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது ஆஃபீஸையும் ஒழுங்காக பார்த்துக்கிறதில்ல, குழந்தைகளையும் ஒழுங்காக பார்த்துக்கிறதில்ல. என்னது அப்படின்னு அதட்டுறாங்க ஜங்கு. மாயாவுக்கு பேசவே முடியலை. அந்த டைமில் பிங்கி பியூ 2 பேரும், எங்கே பாருங்க டாடி, இது எங்களோட ஸ்கூல், எங்கள் தாத்தா சொல்லிட்டாங்க, எங்கள் ஸ்கூலில் நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம். 2வது, எதுக்காக நீங்கள் வந்தீங்க இங்கே? எங்களுக்கு உங்களை கண்டாவே பிடிக்கலை. உண்மையிலேயே மின்கு அங்கிள் எங்கள் டேடியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க 2 குழந்தைங்களும். ஜங்குக்கு முன்னாடி இந்த வேர்டை கேட்டிருந்தா பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ எதுவுமே தோணலை. ரொம்ப சந்தோஷம். உன் மம்மியை உன் மின்கு அங்கிளையே மேரேஜ் பண்ணிக்க சொல்லி உங்களுக்கு டேடியாக மாட்டிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டா கூட நான் இங்கே வரமாட்டேன். நீ பேரண்ட்ஸ் மீட்டிங் அது இதுன்னு சொல்லி என்கிட்ட வந்து நின்று ஸ்கூலுக்குலாம் பார்க்க மாட்டேன், ஷூட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது.
ஜாங்கோக் ஒய்யாரியை பார்க்குறதுக்காக கிண்டர் கார்டன் செக்ஷனுக்கு வந்து அப்படியே அந்த பில்டிங்க்கு ஃப்ரண்ட்டில் நின்றுட்டுருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ் வரவும் போகவும் இருக்காங்க. ஆனால் ஜாங்கோக்கு அப்படியே காலெல்லாம் கூசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா தன்னோட பொண்ணுங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்த பிங்கியும் பியூவுமே ஜாங்கோக்கை முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ சின்ன வயசுலையே அவமானப்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ ஒய்யாரி 2 months ஸ்கூலுக்கு வர்றாங்க. ஸோ ஒய்யாரியும் தன்னை ஏதாவது சொல்லிடுவாங்களோங்கிற பதட்டத்தோடு நின்றுட்டுருக்காங்க. ஆனால் மாயா, பிங்கி, பியூ 3 பேரும் ஜாங்கோக் எங்கே போகிறாங்க அப்படின்னு ஜாங்கோக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தவங்க அப்படியே சைடில் நின்று என்ன தான் நடக்குதுன்னு நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஜாங்கோக் ஒரு 10 minutes கிட்ட அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பாங்களா. அந்த டைமில் டேடி அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. ஜாங்கோக்கு சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. ஒரு பதட்டத்தோடையே அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறாங்க. ஒய்யாரி ஃபாஸ்ட்டாக ஜாங்கோக்கை பார்த்து ஒடியாந்து அப்படியே ஜம்ப் பண்ணுறாங்க ஜாங்கோக் மேலே. ஜாங்கோக் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கீழே குனிஞ்சு ஒய்யாரியை கேட்ச் பண்ணிட்டாங்க. என்னை பார்க்க வந்துட்டீங்களா? ஏன் லேட்டு? நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க. போன வாட்டி கூட நீங்கள் வரலாம். என் மம்மியும் பாட்டிமாவும் தான் வந்தாங்க. நல்ல வேலை நீங்கள் வரணும்னு நான் மம்மிக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். மம்மி எங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரி. மம்மிக்கு உடம்பு சரியில்லைம்மா, பாட்டிமா கூட இருக்காங்க, அதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது டேடி நீங்கள் வந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் தான் உட்காந்துருப்பாங்களா. அப்படியே ஜங்குக்கோட ஜஸ்ட்டில் சாஞ்சிக்கிட்டு ஜங்குக்கோட ஷர்ட் பட்டனை அப்படியே தன்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டே, அவங்களுக்கு ஒன்று தெரியுமா, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்படியே ஒய்யாரியை தான் அப்படியே நிமிர்ந்து பார்க்க வச்சு கவனிக்கிறாங்க. என்ன டேடி என் முகத்தையே பார்க்குறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸோட டேடியெல்லாம் அவங்க மாதிரி ஹைட்டாக இல்லை, குட்டை குட்டையாக இருக்காங்க. என் டேடி தான் ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையெல்லாம் சொன்னேன் தெரியுமா. என் டேடி பார்க்குறதுக்கு ஜம்முன்னு இருப்பாங்க. தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் தூக்கி போட்டு மிதிச்சிடுவாங்கன்னு சொன்னேன் தெரியுமா. என் டேடி தான் ஹல்க் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகலாம் வாங்க டேடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஜங்குக்கு ஹார்ட்டே மெல்ட் ஆகிடுச்சு இந்த வேர்டை கேட்டதும். ஜங்குக் தனக்குத்தானே நினச்சிக்கிறாங்க பியூவும் பிங்கியும் தன்னோட குழந்தைங்க இல்லை. ஸோ அதனால தான் தன்னோட உருவம் அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கு. ஆனால் ஒய்யாரி தன்னோட பேபி. ஸோ தான் எப்படி இருந்தாலும் தன்னோட குழந்தைக்கு பிடிக்குங்கிறத இப்போ மனசார நம்புகிறாங்க ஜங்குக். அந்த டைமில் ஒய்யாரிக்கிட்ட கேட்குறாங்க ஜங்குக், என்ன பேபி சொல்கிற? உனக்கு டேடியாக குழந்தையிலேருந்து தெரியும். என்னை பார்க்கும்போது உனக்கு பயமாக இருக்காது. உன் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்து பயந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உண்மையிலேயே ஜங்குக்கு கூச்சமாக இருக்குது. ஏன் பயப்படுறாங்க? என் டேடி ஹேண்ட்ஸமான மேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஏதோ ஒரு பூஸ்டப்பாக இருக்குது மனசுக்குள்ளே. ஏன்னா ஒய்யாரியோட வேர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த பூஸ்டப்பிங் வேர்ட்ஸை கேட்டுட்டு ஜங்குக் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு ஒய்யாரியை தூக்கிண்டு அப்படியே சைடில் இருக்கக்கூடிய ப்ளே செக்ஷன் போகிறாங்க. ஒய்யாரி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லேருந்து டக்குன்னு கீழே இறங்கிக்கிட்டு குடுக்குடுன்னு அந்த சாண்ட் ஃபீல்டில் ஓடுறாங்க. ஏய் இங்கே பாரு மோனா, டோலு, சுஷுக்கா, நியா எல்லோரும் வாங்க, என் டேடியை பாருங்க. என் டேடி சூப்பர்மேன் மாதிரி இருக்காரா, வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க அவங்க பேரண்ட்ஸ் கூட விளையாண்டுட்டு இருந்தவங்க ஜங்குக்கை பார்த்ததும் அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு குடுக்குடுன்னு ஒய்யாரி கூட 4 ஃப்ரெண்ட்ஸும் ஒடியாந்துட்டாங்க. ஜங்குக் ஒரு மாதிரி பார்க்குறாங்க குழந்தைங்கள. எல்லாம் குட்டி குட்டி குழந்தைங்க. ஜங்குக்கோட நீஸ் ஹைட்டுக்கு தான் இருக்காங்க. அங்கேருந்து வந்து ஜங்குக்கை பார்த்து நிமிர்ந்து நின்று அப்படியே தன்னோட ஐஸை சுருக்கி பார்த்துக்கிட்டே, பை காட் உங்கள் டேடி என்ன இப்படி சூப்பராக இருக்காரு, உன் டேடியே 2 days எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க. சுசுகா உடனே ஒய்யாரி, போ கொடுக்க மாட்டேன், இது என்னூட்டு டேடி. என்னூட்டு டேடியை வச்சுக்கிட்டு நான் என்னென்ன பண்ணுவேன் தெரியுமா. என் டேடி தினமும் என்னையா யானை விளையாட்டு விளையாடுவார். அதுக்கப்புறம் என் டேடி தூக்கி போட்டு கேட்ச் பண்ணுவார். ஏன்னா என் டேடி பெருசாக இருக்கார் பற்றியா. நான் எப்படி என்னூட்டு டேடியை உனக்கிட்ட கொடுப்பேன்? கொடுக்க மாட்டேன் என்னூட்டு டேடி. இது டேடி வாங்க நம்ம அங்கிட்டு போகலாம், நீங்களாம் போய் விளையாடுங்க, நான் கொடுக்க மாட்டேன் என் டேடியா. உங்ககிட்டலாம் நான் காட்டவே கூடாதுப்பா என்னூட்டு டேடியை அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் பிடிச்சிக்கிட்டு
அழகாக தன்னோட மினிஸ்கட்டை சரி பண்ணிக்கிட்டே, வாங்க டேடி என் மேமை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரி ப்ளே ஸ்கூலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜங்குக்கு சந்தோஷத்தை எப்படி வர்ணிக்கிறதுனே தெரியலை. அப்படியே ஹார்ட்டே குளிர்ந்து போயிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னா, பியூவும் பிங்கியும் பயங்கரமாக ஜங்குக்கோட தோற்றத்தை வச்சு பயங்கரமாக பாடி ஷேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒய்யாரியும் அதே மாதிரி பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பதட்டம் இருந்திருக்கும் ஜங்குக்கு. ஆனால் ஒய்யாரி அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக தான் இப்படி இருக்கிறதே பெரிய ப்ரைஸாக ஃபீல் பண்ணுறதை நினைக்கும் போது அப்படி ப்ளஷராக இருக்குது மனசுக்குள்ளே ஜங்குக்கு. ஒய்யாரியை அப்படியே தூக்கி தன்னோட ஹேண்ட்ஸில் உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே டைட்டாக ஒரு கிஸ் பண்ணுறாங்க ஒய்யாரியோட சீக்ஸில். டேடி உனக்கு இவ்வளோ பிடிக்குதா பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட டேடி தான் பெஸ்ட் இந்த உலகத்திலேயே, சூப்பர் டேடி நீங்கள் எனக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஒய்யாரி இப்போ கிளாஸ் ரூம்குள்ளே ஜங்குக்கை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுதான் என்னோடய கிளாஸ் ரூம். ஆனால் இங்கே நாங்கள் இருக்க மாட்டோம். இப்போ இன்றைக்கி என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் டே. அங்கே இருக்க பிக் ஹாலில் தான் என்னோடய மிஸ் இருப்பாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நடந்த அத்தனை விஷயத்தையும் மாயா, பிங்கி, பியூ 3 பேரும் கேட்டுட்டே ஜங்குக் பின்னாடி ஹைடாகி என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கணுன்னு போகிறாங்க. அந்த டைமில் ஜங்குக் ஒய்யாரி கூட கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டாங்க. ஒய்யாரியோட கிளாஸ் மேம் ஜங்குக்கை பார்த்ததும் எழுந்து நின்று பவ் பண்ணிவிட்டு, ஹலோ சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சீட்டை காட்டுறாங்க. ஜங்குக் அமைதியாக ஒய்யாரியை தன்னோட லேப்பில் வச்சுக்கிட்டு டீச்சரை பார்த்து, ஹாய் மேம், என்னோடய பொண்ணு எந்த மாதிரி கிளாஸில் நடந்துக்கிறா, பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பர், எல்லாத்தையும் ரொம்ப குவிக்காக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த 2 monthஸில் நல்ல க்ரோத் இருக்குது எஜுகேஷனில் குழந்தைக்கு. 2வது ரொம்ப கவனமாக எதையும் கவனித்து பார்க்குறாங்க. ஃபிங்கர் டிப்போட லேர்னிங் கூட ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் எல்லா கேம்ஸ்லேயும் கலந்துக்கிறாங்க. உண்மையே சொல்லணுன்னா 1 2 3க்குள்ளே ஒய்யாரி வந்துடுறாங்க கேம் செக்ஷனில். நல்ல மெமரி பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. ஆல் ஓவர் சொல்ல போகிறோம் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க ஒய்யாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒய்யாரி செல்லும் அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி உடனே தன்னோட ஹெட்டை அப்படியே ஆட்டின்டே, மேஷ் நான் எப்படி சாப்பிட்றேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேம் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கொடுத்து விடுற லஞ்ச் எல்லாத்தையும் அழகாக கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுடுறாங்க. சொல்லியாச்சு ஒய்யாரி ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நல்ல பொண்ணு டேடி, பார்த்தீங்களா, நான் தினமும் ஸ்கூலுக்கு வருவேன். சண்டேலாம் ஸ்கூல் வைக்க மாட்டேங்கிறாங்க. சண்டேவும் நான் ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு சந்தோஷமாக இருக்குது. டேடி கூட இருக்கணும் நீ சண்டே சாட்டர்டே, அதனால் நீ ஸ்கூலுக்கு வர வேணாம் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி அப்படியே ஜங்கு கூட ஜஸ்ட்டில் சாஞ்சிக்கிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. மாயா தன்னோட 2 பொண்ணுங்களையும் காரில் அமைதியாக தன்னோட மேன்ஷனுக்கு கூட்டின்னு வந்துட்டுருக்காங்க. 2 பொண்ணுங்களுக்கும் பேசவே முடியலை. நெக்ஸ்ட் டைம் நல்ல மார்க் வாங்குகிறோம். டேடியோட அந்த பொண்ணு இருக்காளே ஒய்யாரி, அவன் நல்லா படிப்பா, எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஆக்டிவாக இருப்பான்னு தெரியாது. அப்புறம் டேடியை போய் இவ்வளோ ஹாப்பியாக அவள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி. அந்த டைமில் பியூ சொல்கிறாங்க, ஆமாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் கூட சொல்லுவாங்க உன்னோட டேடி ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்க அப்படின்னு. ஆனாலும் என் கண்ணுக்கு நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஹல்க்கு மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் அந்த குட்டி பொண்ணு என் டேடி ஹல்க்குன்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறா. என்னது இது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பியூ. வாயை பொத்துங்க 2 பேரும். படிக்கிறது கிடையாது, நல்லா திங்கணும், நல்லா தூங்கணும், நல்லா கார்ட்டூன் பார்க்கணும். உங்களை பெற்றதுக்கு நான் அந்த ஒய்யாரியை பெற்றிருக்கலாம். எரிச்சலாக இருக்குது எனக்கு. கண்டிப்பாக சுட்டு போட்டாலும் அந்த குழந்தையோட புத்தியெல்லாம் உங்களுக்கு வராது. என்ன பண்ணி தொலைக்கிறது? நீங்கள் 2 பேரும் ஜங்குக்கு பிறந்திருந்தா தான் அவன் புத்தி உங்களுக்கு கொஞ்சமாவது இருந்திருக்குமே. மின்குவுக்கு பிறந்தனால தான் நீங்கள் முட்டாள்களாக கிடக்குறீங்க போல். நல்லா ஐயோ கோபமாக தான் வருது. நல்லா அவமானம் எனக்கு. அந்த குழந்தை பார்க்குறதுக்கும் பயங்கர அழகாக இருக்குது, உங்களை விடவே அழகாக இருக்குது, நல்லா படிக்குது, எல்லா விதத்துலேயும் ஆக்டிவாக இருக்குது. எத்தனையோ முறை நானும் உங்களோட மின்கு அங்குளும் போட்டு தள்ளுறதுக்கு கூட அந்த குழந்தைய இறங்கிட்டோம். அந்த குழந்தைய எங்களால் டச்சே பண்ண முடியலை. இந்த ஸ்கூலில் சேர்ந்து 2 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்கூல்லையுமே ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்குறாங்க. என்னால் வெளியிலேருந்து அந்த பொண்ணை ஒன்றுமே பண்ண முடியலை. அப்பா நீங்கள் ஸ்கூலுக்குள்ளேயே தான் கிடக்குறீங்க. ஆனால் அந்த குழந்தைய ஹார்ம் பண்ணணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வந்ததில்லை. நீங்களாம் ஃப்யூச்சரில் எங்கிட்ட மாஃபியா குயின் ஆகிறது.
உங்களை நான் பெற்றிருக்கவே கூடாது அப்படின்னு பயங்கரமாக பியூவையும் பிங்கியும் திட்டிக்கிட்டே வர்றாங்க மாயா. பியூவும் பிங்கியும் அப்படியே கோல்டு ஃபேஸில் அமைதியாக உட்காந்து வந்துட்டுருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக் ஒய்யாரி கூட தன்னோட மேன்ஷனுக்கு வந்து ஒய்யாரிக்கு பிடிச்ச நிறையா கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு தான் வீட்டுக்கே வர்றாங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒய்யாரியை சோஃபாவில் உட்கார வச்சதும் ஒய்யாரி ஜங்குக்கு வாங்கி கொடுத்த நியூ கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த டாய்ஸ் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டிமா அந்த டைமில் ஜங்குக்கிட்ட வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, வைனுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 டேஸாக கூப்பிட்டுருக்கேன், வரமாட்டேங்கிறா, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்ஸ்டேர்ஸ் போகிறாங்க ஜங்குக். ஒய்யாரி ரொம்ப குஷியாக அவங்களோட டாய்ஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டே, பாட்டி இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு காட்டிகிட்ருக்காங்க. வழக்கம் போல் சூப்பராக படிச்சுப்பிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஆமாம், எனக்கு கிஃப்ட்டு நிறையா கிடைக்கணும், அதுக்கு நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரி ஜாலியாக விளையாண்டுட்ருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் வைன் அமைதியாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க பெட்டில். ஜங்குக்கு இப்போ ரூம்குள்ளே போனவங்க வைன் படுத்துருக்கதை பார்த்துட்டு கிடுகிடுன்னு வைன் கிட்ட வந்து உட்காந்து மெதுவாக தூக்கி உட்கார வைக்கிறாங்க. ஹாஃப் ஸ்லீப்பில் இருந்த வைன் மெதுவாக ஐஸை ஓப்பன் பண்ணி ஜான் அப்படின்னு டைட்டாக ஜங்குக்கை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஜங்குக்கு அப்படியே பேக் பண்ணி வைனோட பேக் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே, என்னாச்சு பேபி உனக்கு? 2 டேஸாக உடம்பு சரியில்லைங்கிற டாக்டரும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. உனக்கு செக்கப் பண்ணணும், ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. நீ வரமாட்டேங்கிற. உடனே எந்திரி, கிளம்பு, ஹாஸ்பிட்டல் போகணும். 2 டேஸாக எனக்கும் மீட்டிங் இருக்குன்னு நைட்டு தான் வந்திருக்கேன். பாட்டிமாக்கிட்ட சொல்லிட்டு போய் நீ போக மாட்டேன்ருக்க ஹாஸ்பிட்டலுக்கு, எழுந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு ஏன் இந்த மாதிரி சிக்னஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்படியே வைனோட ஐஸை பார்த்துட்டு, என்னாச்சு, பயமுறுத்தாத, என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. வைனப்ப ஒய்யாரி கேட்டுகிட்டே இருந்தால பேபி பிரதர் வேணும்னு, பேபி பிரதர் வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. ஏய், நீனும் ஒய்யாரியும் எனக்கு மாற்றி மாற்றி சர்ப்ரைசிங் இன்றைக்கி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, என்னது இது, நிஜமாலே வா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஆமாம், ஹாஸ்பிட்டலுக்கு நான் ரெடியாக இருக்கேன், ஒரு மாதிரி இருந்தது அதான் படுத்திருந்தேன், இதை பாருங்கள் நான் ஃபுல் ட்ரெஸ்ஸிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அவ்வளோதான், ஜங்குக் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க வைனை. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக் வைன் 2 பேரும் இப்போ ஹாஸ்பிட்டல் கேபினில் தான் இருக்காங்க. டாக்டர் வைனை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு 2 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வைனுக்கும் ஜங்குக்கும். தேங்க்ஸ் டாக்டர். நெக்ஸ்ட்டு கன்சல்ட்டிங்க்கு எப்போ வர்றது அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். நெக்ஸ்ட் மந்த் வாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. அடிக்கடி வாமிட்டிங், மார்னிங் சிக்னஸ் இருந்தால் மட்டும் இந்த டேப்லெட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, மற்றபடி இப்போதைக்கு டேப்லெட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ரொம்ப சந்தோஷமாக ஜங்குக் டாக்டருக்கு பாய் சொல்லிவிட்டு இப்போ வைனை கூட்டிகிட்டு மேன்ஷனுக்கு வந்துட்டாங்க. இப்படியே ஒரு 2 வீக்ஸ் பாஸ் ஆகுது. ஒய்யாரி, ஜங்குக், பாட்டிமா, வைன்னு இந்த 2 வீக்ஸும் ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போதும் இப்படி தான் இருப்பாங்க. ஒரு ஃபைன் மார்னிங் வைன் இப்போ பாட்டிமா கூடயும் ஒய்யாரி கூடயும் பார்க்கு வந்திருப்பாங்க. ஒய்யாரி பார்க்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க. ஸோ பாட்டிமா வைனும் நடந்தால் கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லி வைனையும் ஒய்யாரியையும் பாட்டிமா பார்க் கூட்டிகிட்டு வந்து அவங்க விளையாட விட்டுட்டுருக்காங்க ஒய்யாரியை. அந்த டைமில் சைடில் இருக்கக்கூடிய ரோட்வேயில் பயங்கரமாக க்ரௌடு இருக்கிறத ஃபீல் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு தான் இந்த க்ரௌட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஒன்றும் புரியலை வைனுக்கு. பார்க்கோட அந்த இரும்பு கம்பி சைடு போய் நின்றுக்கிட்டு என்னதுன்னு கவனிக்கும்போது தான் மிஸ்டர் ஜான் இவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு 2-3 பேர் சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க. வைனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னது ஜியோனா அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு வேகமாக பார்க்கோட கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு சைடில் வந்து வேகமாக அந்த க்ரௌட் இருக்கிற இடத்துக்கு தான் ஒடியாடுறாங்க வைன். க்ரௌடை அப்படியே ஒதுக்கிக்கிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஜங்குக்கோட டேடிக்கு தான் மேஜர் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு. என்ன தான் ஜங்குக்கோட மம்மி டேடி பாட்டிமா கிட்ட வைனுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னாலும் ஜங்குக்கோட டேடி யாருன்னு வைனுக்கு நல்லா தெரியும். ஸோ டக்குன்னு ஜங்குக்கோட டேடிக்கிட்ட போயிட்டாங்க. ஒரு ஆஃப் ஐஸில் ஓரளவு கான்ஷியஸோடு தான் ஜங்குக்கோட டேடி அப்படியே படுத்திருப்பாங்க. ஒரு 2-3 பேர் அப்படியே கார் சைடில் அவங்கள உட்கார வச்சு அப்படியே விசிறி விட்டுட்டு இருக்காங்க.
வாயின் கிட்டுக்கிட்டுன்னு போக்கி நவருங்க, காற்று வரட்டு நகருங்க. அங்கிள் அங்கிள் என்ன பண்ணுது, எப்படி இப்படி வந்து விழுந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே தன்னோட பிளரியான விஷனை அட்ஜஸ்ட் பண்ணி ஜங்குக்கோட டேடி நல்லா கவனிக்கிறாங்க. வைன் தான் அது. வைனுக்கு ஜங்குக்கோட டேடியை நல்லா தெரியும். ஆனால் ஜங்குக்கோட டேடிக்கு ஒய்ஆர்ஏ ஸ்கூல் அட்மிஷன் போட வரும்போது வைனை பார்த்துருப்பாங்க. ஸோ வைன் வந்து பேசினதும் ஜங்குக்கோட டேடிக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. தன்னை மறந்து வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டாங்க ஜங்குக்கோட டேடி. பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஆம்புலன்ஸோட அலாரம் சவுண்ட் கேட்குது. ஒன்றும் இல்லை ஒன்றும் பண்ணாது, தள்ளி போங்க, மெதுவாக எந்திரிங்க அங்கிள் அப்படின்னு வைன் அங்கிளோட ஹேண்ட்ஸை தன்னோட ஷோல்டரில் போட்டு மெதுவாக தூக்குறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக்கோட டேடி கூடவே வைன் ஆம்புலன்ஸில் கிளம்பிட்டாங்க. பாட்டிமாவுக்கு ஃபோன் பண்ணி சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு ஒய்ஆரியை தூக்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட டேடியோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு, தைரியமாக இருக்கணும் அங்கிள், கண்ணை மூடக்கூடாது, இழுத்து ப்ரீத் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் கெட்டியாக ஜங்குக்கோட டேடி ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் ஜங்குக் 2 பேரும் இப்போ டாக்டரோட கேபினில் தான் உட்காந்துருக்காங்க. டாக்டர்கிட்ட ஜங்குக் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னது இது, என்னோட ஓன் ஹாஸ்பிட்டல் இது, இங்கேயே என்னோடய டேடியை பார்க்க முடியாதுன்னா என்ன அப்படின்னு அதட்டுறாங்க. இல்லை மிஸ்டர் ஜியான், உங்கள் டேடிக்கு ரேரான பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ். உண்மையிலேயே அந்த பிளட் குரூப் நம்மக்கிட்ட இல்லை. நம்மளுக்கு கனெக்டிங்கில் இருக்க ஹாஸ்பிட்டல்லையும் பிளட் டொனேட் சென்டர்லேயும் கேட்டிருக்கோம், அங்கேயுமே இப்போ அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனா, என் டேடிக்கு எதுவும் ஆனது பார்த்துக்கோங்க, 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் தான் டைம் கொடுத்துருக்கீங்க, எங்கே போகிறது அந்த பிளட்டுக்கு, ஏதாவது பண்ணுங்க, எதுவும் ஆகக்கூடாது என் டேடிக்கு அப்படின்னு அழுதுட்டாங்க ஜங்குக். வைனப்பா அமைதியாக ஜங்குக்கே பார்த்துட்டு இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜான், ஒன்றும் பண்ணாது, வெளியில் வாங்க, இங்கே வாங்க, நான் பேசிக்கிறேன் டாக்டர்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக ஜங்குக்கை கூட்டிகிட்டு போய் கேபினுக்கு வெளியே விட்டுட்டு எகெயின் கேபின்குள்ளே போக பார்க்குறாங்க வைன். ஜங்குக்கு ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டாங்க. எதுக்காக நீ உள்ளே போய் டாக்டர்கிட்ட பேசுகிற, என்ன வைன், என் கூட வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மிஸ்டர் ஜியான், நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க, நான் ஒரு விஷயம் டாக்டர்கிட்ட பேசணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டாங்க வைன். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக் கேரிடோரில் அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் டாக்டர் ஜங்குக்கோட டேடிக்கு ஆப்ரேஷனை முடிச்சுட்டு அமைதியாக வெளியில் வந்து, அங்கே டேடிக்கு ஒன்றும் இல்லை, மிஸ்டர் ஜியானை சேவ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய ஒய்ஃபை எதுக்காக இந்த ரூமில் அட்மிட் பண்ணியிருக்கீங்க, என்ன பிரச்சனை, என் ஒய்ஃப்க்கு நல்லா தானே இருந்தா, உங்களை பார்த்து பேசணுன்னு கேபின்குள்ளே வந்தா, திடீர்னு அவளை கூட்டிகிட்டு இந்த ரூம்குள்ளே போனீங்க, இப்போ வரையும் என் ஒய்ஃப் வெளியில் வரல, என்ன ஆச்சு என் ஒய்ஃப்க்கு அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பதற்றத்தோட ஜங்குக். அந்த டைமில் டாக்டர் பிக்கு முழிச்சுக்கிட்டு, அது மிஸ்டர் ஜியான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஜங்குக்கோட மம்மியும் பாட்டிமாவும் தங்களோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கோபப்படக்கூடாது, நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு உங்கள்கிட்ட எதுவும் சொல்லாமையே மேடம் வந்து இந்த விஷயத்தை எங்ககிட்ட பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு லைட்டாக புரியுது, என் குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஐம் சாரி மிஸ்டர் ஜான், உங்கள் டேடிக்கு பிளட் கிடைக்கல, மேடம் தான் அவங்களோட பிளட்டை வந்து கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஏபி நெகட்டிவ். ஸோ பிளட் கொடுக்கணும் அப்படின்னா கன்சீவாக இருக்கக்கூடாது, அதனால் குழந்தைய அபார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா உங்கள் டேடிக்கு பிளட் வேணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைய அபார்ட் ஆகிடுச்சு, பிளட்டும் கொடுத்துட்டாங்க உங்கள் ஒய்ஃப், அதான் அவங்க டேடி சேஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க டாக்டருக்கு ஜங்குக். அப்படியே போய் கீழே விழுந்துட்டாங்க. ஆஹா மிஸ்டர் ஜான், எதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். அப்படியே ஹேரை பிடிச்சி தூக்கிட்டாங்க. ஐயோ இடியாட், ஐயோ என் குழந்த, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேனே, நீ கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருந்திருந்தா நான் யாருக்கிட்டையாவது பிளட் அரேஞ்ச் பண்ணியிருப்பேனே, எந்த அவசியமும் இல்லை, பிளட் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு போனியடி, என் குழந்தைய போட்டு தள்ளிட்டியா, அவள் எங்கே அந்த வைன் அப்படின்னு கத்துறாங்க ஜங்கு.
ஜங்குக்கோட மம்மிக்கும் பாட்டிமாவுக்கும் ஒன்றும் புரியலை. விட்றா பாவண்டா, செத்து போயிட போகிறாங்க அவங்க, விட்றா அப்படின்னு சொல்லி டாக்டரையும் ஜங்குக்கையும் அப்படியே பிரித்து விட்டுட்டாங்க. டாக்டர் பயத்தில் அப்படியே ஷேக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த வைனோட பாட்டிமாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஐயோ, எத்த வேலை பார்த்துட்டா. ஸ்டொமக்கில் குழந்தைய அபார்ட் பண்ணிவிட்டு மாமனாருக்கு பிளட் கொடுத்தாளா? ஐயோ போச்சு, எதுக்கு இந்த வேலையை பார்த்தான் அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்காங்க வைன பாட்டிமா. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 2 days லேட்டர் ஜங்குக் ஒய்யாரி வைனோட லேப்பில் உட்காந்துட்ருக்காங்க. வைன் அமைதியாக ஹெட் போர்டில் சாஞ்சு ஜங்குக் எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாட்டிமா வைனுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து இதை குடியாமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஜங்குக் வர்றாங்க. ஜங்குக்கை பார்த்ததும் வைன் நல்லா நிமிர்ந்து உட்காந்து மிஸ்டர் ஜியான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் எதுவுமே வைன்கிட்ட பேசலை. அப்படியே ஒய்யாரியை வைனோட லேப்லேருந்து தன்னோட ஹேண்ட்ஸுக்கு தூக்கிக்கிட்டு அங்கேருந்து போக பார்க்குறாங்க. வைன் மெதுவாக இறங்கி கீழே நின்று ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படியே மெதுவாக கிட்ட போய் ஜங்குக்கை பேக்லேருந்து ஹக் பண்ணிக்கிட்டாங்க. மிஸ்டர் ஜியான், 2 days-ஆக என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் பண்ணது தப்பு தான், எனக்கே தெரியும். ஆனால் எனக்கு குழந்தையிலேருந்து மம்மி டாடி கிடையாது. உங்களுக்கு மம்மி டாடி இருக்காங்க. அவங்களுக்கு என்னை பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல. நாம் எவ்வளோ பெரிய பசங்களாக இருந்தாலும் நம்மளோட மம்மி டாடி இருக்கிற வரைக்கும் தான் நாம் குழந்தைங்க. எனக்கு தான் மம்மி டாடி இல்லை. உங்களோட டேடிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. டேடி மம்மி இல்லாட்டி அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இந்த பேபி இல்லாட்டி இன்னொரு பேபி பர்த் பண்ணிக்கலாம். ஆனால் டேடி இல்லாமல் போயிட்டாங்கன்னா இன்னொரு டேடிக்கு எங்கே போகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அப்படி பண்ணிட்டேன். உங்களுக்கு டேடி கூட இருக்கிறனால உங்களுக்கு எந்த அருமையும் தெரியல. ஆனால் டேடி இல்லாட்டி எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் அப்படி பண்ணினேன். மற்றபடி என் குழந்தைய எனக்கு பிடிக்காமலாம் கிடையாது. ஒய்யாரியை எந்த அளவு எனக்கு பிடிக்குமோ அதே அளவு என்னோடய ஸ்டொமக்கில் இருந்த குழந்தையும் எனக்கு பிடிக்கும். ஆனால் கண்ணு முன்னாடி உயிரோடு இருக்கிற டேடிக்கு பிரச்சனை ஆகுதுன்னு நினைக்கும்போது எகெயின் என் குழந்தை எனக்கிட்டே வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் அபார்ட் பண்ண ஒத்துக்கிட்டேன். புரிஞ்சுக்கோங்க, என்கிட்ட பேசாமல் இருக்காதீங்க அப்படின்னு அழுகிறாங்க பாய். ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, வைனுக்கு மம்மி டாடி கிடையாது அப்படிங்கிறது ஜங்குக்கு நல்லா தெரியும். பாட்டிமா தான் வைனை குழந்தையிலேருந்து வளர்த்தாங்க. முன்னாடி போல் வைன் இருந்தால் கண்டிப்பாக குழந்தைய அபார்ட் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப சைல்டிஷான பொண்ணு. ஆனால் இப்போ நல்லாவே ஒரு மெச்சூரான பொண்ணாக இருக்காங்க வைன். ஸோ ப்ரெசண்ட்டில் எது நல்லது கெட்டது, நம்ம லைஃப்பை எந்த மாதிரி மாற்றங்களை சந்திக்கும்போது அதை சரி பண்ணிக்கணுங்கிற பக்குவம் வைனுக்கு இருக்குது. ஸோ இந்த மெச்சூரிட்டி தான் குழந்தை எகெயின் தனக்கு பிறக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் குழந்தைய அபார்ட் பண்ணிவிட்டு கண் முன்னாடி உயிரோடு இருக்கிறவங்கள சாகிறதுக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளட் கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிருப்பாங்க வைன். வைன் இந்த மாதிரி சொல்லும்போது தான் இன்னொரு விஷயம் கூட ஜங்குக்கு புரியுது. முன்னப்போல் வைன் இருந்தாங்கன்னா மம்மி டேடியோட அஃபெக்ஷன் வைனுக்கு இருந்திருக்காது. ஆனால் இப்போ நல்ல விவரமான பொண்ணாக இருக்காங்க வைன். ஸோ மம்மி டேடி தன்னோட லைஃபுக்கு எந்தளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது வைனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஜங்குக் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மம்மி டேடின்னு ஒருத்தவங்க இருக்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. வைன் அழுகிறத ஜங்குக்கால் பொறுத்துக்க முடியல. அப்படியே சைடில் திரும்பி வைனை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. அழக்கூடாது, எனக்கு புரியுது உன்னோட ஃபீலிங்ஸ். என் குழந்தை என்னை விட்டு பாதியிலே போகணும்னு இருந்திருக்கு. பரவாயில்ல, கடவுள் புண்ணியத்தில் எகெயின் ஒய்யாரிக்கு பேபி பிரதர் பிறப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நீ இனிமேல் அழக்கூடாது, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. வைனுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அந்த டைமில் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஜங்குக்கோட மம்மியும் பாட்டிமாவும் வர்றாங்க. ஜங்குக்கோட மம்மியையும் பாட்டிமாவையும் பார்த்துட்டு வைன் அப்படியே கீழே குனிஞ்சுக்கிட்டாங்க. ஜங்குக்கு, எங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லாத. நாங்கள் பார்க்காம இன்றைக்கி போக மாட்டோம். பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கா தெரியுமா? தனக்கு நட்டமானாலும் பரவாயில்லன்னு உன் டேடியை காப்பாற்றி கொடுத்துருக்கா அந்த பொண்ணு. அவளை நாங்கள் என் மருமகளாக ஏற்றுக்குறோம். தள்ளி போடா, கொஞ்சம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும் அப்படின்னு ஜங்குக்கோட மம்மியும் பாட்டிமாவும் அழுதுகிட்டே வைன்கிட்ட வந்து நிற்கிறாங்க. மரியாதையாக வெளியில் போங்க, இல்லை
ஹாஸ்பிட்டல்லாம் பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு மிதிச்சிருவேன், கெட் லாஸ்ட் அப்படின்னு கத்துறாங்க ஜங்கு. நீ மிதிச்சா கூட பரவாயில்ல வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே பாட்டிமா வந்து வைனை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. என் தங்கமே, என் பையனை காப்பாற்றி கொடுக்குறதுக்கு நீ இந்த வேலையெல்லாம் பார்த்தேன்னு எனக்கு தெரியல. நீ எவ்வளோ நல்ல பொண்ணு, மன்னிச்சிரு. உன்னை நான் பார்க்காம இவ்வளோ நாள் வந்து இருந்ததுக்கு மன்னிச்சிரு. இவன் என்னை பார்க்க வந்து விடலை. இதுக்கு முன்னாடி கூட உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன். இவனுக்கு பயந்துக்கிட்டு தான் உன் வீட்டுக்கு வரல. ரொம்ப நன்றி அப்படின்னு அழுகுறாங்க பாட்டிமா. வயனுக்கு பதட்டமாக இருக்குது, பேக் பண்ணலை. அப்படியே தன்னோட ஃபிஸ்ட்டை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க வைன். சங்குக்கோட மம்மி கிடுக்கிடுன்னு வைன்கிட்ட வந்து, திட்டுனதுக்கு மன்னிச்சுக்கா. முதல்ல உன்னை பார்த்து திட்டிவிட்டேன், அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே முடியல என்னால். என் புருஷனை காப்பாற்றி கொடுத்துருக்கேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைனை அப்படியே வந்து சங்குக்கோட மம்மியுமே ஹக் பண்ணிக்கிட்டாங்க. பதட்டமாக இருக்குது வைனுக்கு. ஜங்குக்கு எதுவும் பேசலை. வெக்கங்கட்ட ஜென்மங்க. ஏதாவது ஒரு ஹெல்ப் நடந்தால் மட்டும்தான் இதுங்களுக்கு சொரணன்னு ஒன்று வரும் போல் அப்படின்னு வாய் விட்டே சொல்லிவிட்டு வையாரியை தூக்கிண்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஜங்கு. அந்த டைமில் பாட்டிமா, என் பேத்தி பிள்ளைய இழந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கா, சும்மா அவளை தொந்தரவு பண்ணாமல் அங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 பேரையும் அப்படியே விளக்கி விட்டுட்டு வைனை கூட்டிண்டு அழகாக வந்து பெட்டில் உட்கார வச்சுட்டாங்க பாட்டிமா. சரி, ரெஸ்ட் எடுக்கட்டும், நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் மன்னிச்சிட்டோம் வைன் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்கு கூட மம்மியும் பாட்டிமாவும் ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.